மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. அதாவது குரு மேசராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வாக்கு தானம் குடும்பஸ்தானத்திலே, அதாவது மேசராசியிலிருந்து 2வது இடம் ரிஷபராசியிலே சஞ்சரிக்கிறார். இந்த ரிஷபராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய குரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்கரம் அடைய போகிறார். அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை குரு வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். அதாவது அக்டோபர் 9லிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே குரு வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு வக்கரகதியிலே சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வக்கரம், அதாவது ராகு கேது எப்பவுமே வக்கரம், அதாவது ரிவர்ஸில் தான் சுத்தக்கூடிய கிரகம். அதே போல் சூரியன் சந்திரன் 2 கிரகத்துக்கு வக்கரம் கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகமும் வக்கரமாகும். வக்கரம் அப்படின்னா சூரியனுடைய அந்த ஒளிக்கதிரோடையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நேரம், அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு படாமல் இருக்கக்கூடிய நேரம். அப்போ இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா, வக்கரம் இயல்புக்கு மாறான பலன்களை செய்யும். வக்கரம்ங்கிறது மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரியான பலன்களை செய்யும். பொதுவாகவே வக்கரம் அப்படின்னாலே சுபகிரகம் பாவகிரகம் வக்கரம் அடைந்துவது நல்லது. ஏன் அப்படின்னா தன்னுடைய கிரக காரகத்துவ பலன்களை செய்யாமல் ஆதிபத்திய பலன்களை செய்யும். பொதுவாக இப்போ ஒருத்தருக்கு தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த தசாபுத்தியில் அவர் எந்தெந்த ராசிக்கு அதிபதி, எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, அந்த பலனும் தன்னுடைய கிரக காரகத்துவ பலனையும் சேர்த்து தான் அந்த தசாபுத்தியில் செய்வார். அந்த அடிப்படையில் வக்கரமற்றை அடைஞ்ச கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய காரகத்துவ பலனை செய்யாமல் ஆதிபத்திய பலன்களை செய்யும். பொதுவாகவே இப்போ சனி வக்கரம்னா என்ன அர்த்தம்? சனியுடைய காரகத்துவம் பூராமே கெடுபலன் தான். அதிசயம், அவமானம், இந்த மாதிரியான உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, சலிப்பு, பிடிவாதம், மந்தம், இந்த மாதிரியான நெகட்டிவானு சொல்லக்கூடியது. இது எல்லாமே அதாவது காரகத்துவ பலனை செய்யாமல் ஆதிபத்திய பலன்களை செய்யும். அந்த வரிசையில் குருங்கிற சுபகிரகம், அதாவது பொன் பொருள், கௌரவம், அந்தஸ்து, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்ல குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. பொதுவாகவே வக்கரம் அடைஞ்ச கிரகம் குரு வக்கரம்னாலே பார்வை தான் பிரச்சனை. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கும் பொழுது பார்வை, அவருடைய பார்வை இடக்கூடிய இடங்கள் எல்லாம் சுபத்துவமாகும் இல்லையா? அப்போ அந்த பார்வை 5, 7, 9 பார்வை படக்கூடிய இடங்கள் அதனுடைய நல்ல பலன்கள் குறைபடும். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு குரு எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர்? 9க்கும் 12க்கும் உடையவர். ஆக 2ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், அதாவது வருமானங்கள் நிறைய பெருகும். அதே போல் வருமானம் வரும் வழியை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், பணம் கேட்ட இடத்துல கிடைக்கும், உங்களுடைய பணம் வர வேண்டிய பணம்லாம் சேரும். இது எல்லாமே 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, தனக்காரகம் தனஸ்தானத்தில் இருக்கும்போது யோகம். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். இப்போ அதே பலன் தான். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதியாக அந்த குரு பலனை கொடுப்பார். அதாவது தன்னுடைய காரகத்துவ பலனை குறைத்து ஆதிபத்திய பலனை அதிகமாக செய்வார். 9ஆம் இடம், அதாவது இப்போ தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் தொலைதூர பயணம். 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். பொதுவாகவே எப்போவுமே 9, 2 சம்பந்தப்பட்ட எதிர்பாராத தனவரவு, பொருளாதார வளர்ச்சி. மீண்டும் 9, 2 சம்பந்தப்படும் பொழுது பொருளாதார வளர்ச்சி இருக்கும். இந்த வக்கரகாலம், குரு வக்கர காலங்களிலே பொருளாதார வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். தந்தை வழி ஆதாயங்கள் பெருகும். தொலைதூர பயணத்தால் ஒரு லாபம் இருக்கும். அதாவது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அதாவது கல்வியால் லாபம். அந்த கல்வியால் லாபம் அப்படின்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான், ஆதிபத்திய பலன் அடிப்படையில். 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவையும் கொடுக்கும் இந்த குரு. ஏன்னா 12ஆம் இடத்து விரையாதிபதி 12ல் இருக்கும் பொழுது அதுக்கு ஈக்குவலான செலவையும் கொடுக்கும். ஆனால் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். இந்த சமயத்தில் வீடு கட்டக்கூடிய யோகம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சி, பாஸ்போர்ட் கிடைக்கல, விசா கிடைக்கல அப்படிங்கிற மாரி அங்கே இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சி நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான காலம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காரு. அதே போல் இந்த 12ஆம் இடங்கிறது அலைச்சலை சொல்லக்கூடிய இடம். ஒரு விஷயத்துக்காக பல தடவை அதாவது ஒரு காரியத்துக்காக
நிறைய தடவை அலையக்கூடிய அமைப்பு, நிறைய பயணங்கள்லேயே இருக்கக்கூடிய அமைப்பையும் சேர்ந்து தான் இந்த குரு 2ஆம் இடத்திலே பலனை செய்வார். வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு. இவர் பார்வை, அதாவது குருவுடைய பார்வை என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குருவுடைய பார்வை வந்து 5, 7, 9, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார் தன் இருக்கும் ராசியிலிருந்து. ரிஷப ராசியிலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பார்க்குறாரு. கன்னி ராசி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்ன? நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். இந்த 6ஆம் இடத்தை உங்கள் குரு பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். கேது இருக்கும்போது கேது குருவுடைய பார்வையால் சுபத்துவம் அடைவார். இப்போ வக்கரம் அடையும் பொழுது தன்னுடைய காரகத்துவ பலனை குறைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய பார்வையால் அவர் சுபத்துவம் அடைய மாட்டார். பொதுவாக 6ல் கேது இருக்கும்போது யோகம், எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஆனாலும் ஒரு சில நோய், உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் இந்த காலகட்டங்களிலே, குரு வக்கர காலங்களிலே. ஆக ஆரோக்கியத்திலே அக்கறை காட்ட வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை 7வது பார்வையை பார்ப்பார். அப்போ 8ஆம் இடங்கிறது என்ன? அசிங்க, அவமானம், நஷ்ட ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது அதனுடைய சுபத்துவம் குறைவுபடும். ஆக புதிய முயற்சிகளை இந்த காலங்களிலே தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் குருவுடைய பார்வையில் இதுவரை இருந்தது. அவர் தன்னுடைய அதாவது காரகத்துவ அடிப்படையில் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற அமைப்பில் இருந்த பொழுது மிக பிரமாதமாக இருக்கும். அதாவது 8 மறுபடியும் 9, 9ஆம் இடம் 2ஆம் இடம் சம்மந்தப்படுது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவு. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நஷ்டமும் எதிர்பாராத லாபமும் 8ஆம் இடம் தான். அப்போ 8ஆம் இடம் அப்படி இருக்கும் பொழுது வண்டி நம்பிக்கையின் பேரில் ஜாமீன் கையெழுத்து போடுறது, நம்பிக்கையின் பேரில் எந்த விதமான செயல்களும் இந்த குரு வக்கர காலங்களிலே செய்யக்கூடாது. ஏன்னா நம்பிக்கைக்கு புறம்பான செயல்கள் நடக்கும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் குருவுடைய பார்வை காரகத்துவ அடிப்படையில் சிறப்பாக இருந்தது. ஆனால் வக்கர காலங்களிலே குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்காதுங்கிறதுனால நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. முக்கியமாக ஒப்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் செய்யக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார் 9வது பார்வையாக. 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை குரு வக்கரமாகி பார்க்கும் பொழுது அதனுடைய பார்வை பலன் குறைவுபடும். அப்போ தொழில் சம்பந்தமான சில பிரச்சனைகள், இடையூறுகள், தொழில், புகழ், தன்னுடைய பேருக்கு ஒரு சில கெட்ட பேர் ஏற்படுறது, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாவெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷராசிக்காரர்களுக்கு. அதாக குரு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 2ஆம் இடத்து பலன் மிகச்சிறப்பாகவே இருக்கும். ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடத்துடைய பலன் மட்டும் வக்கர காலங்களிலே அதனுடைய சுபத்துவம் குறைபடும். மற்றபடி உங்களுடைய வாக்கு, தன, குடும்பம், வளர்ச்சி இது எல்லாமே மிக பிரமாதமாகவே இருக்கும். இந்த வக்கர காலங்களிலே வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நைதீபமும், ஒரு முறை ஆலங்குடி சென்று வியாழக்கிழமை மஞ்சள் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது இந்த வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 9, 12 கூடிய குரு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும் பணம் சம்பந்தமான வருமானம் சம்பந்தமான வளர்ச்சியும் மிகச்சிறப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.